இன்னைக்கு எல்லாம் செத்து போன நிலைமையில இருக்கிறது காரணம் பேசுறது இல்லை, விசுவாசம் இல்லை. பேசியதுக்கு அவமானப்பட்டு போயிடுவோம். உன்னை அவமானப்படுத்திடுவார் அப்படி கத்தல. ஏங்க நம்மை போல் ஒருவனாக இவனை உண்டாக்கொண்டு படைச்சிட்டாரு. அப்ப உலகம் பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனை மாதிரி அவனுடைய கேட்டகரியில் நம்மளை படைச்சிருக்கிறார். அவனை மாதிரி படைச்சிருக்கலாம். ஆமே, ஆனா டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறார். நீதிமானுங்கிற டிஃபரன்ஸ். ஆமே, நீ வேற இருக்காரு, வேற பிரிச்சுட்டா அப்படிங்கிறாரு. சேர்த்து தூக்கிட்டாங்க. இதுக்காக தான் நான் உயிரை கொடுக்க வந்தேங்கிறார். இத்தனையும் செஞ்சுட்டு நம்மளால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால கர்த்தருக்கு விரோதமாக மாற்றம் கலகம் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை மாறாது அப்படின்னு உங்க எண்ணங்கள்ல வரவே கூடாது. நீங்க எத்தனை பேர் சரீரத்தில் வியாதிகள் வந்து கை தூக்கி காமி, கை தூக்கி நான் பார்க்கிறேன். வியாதி குடும்பத்துல தொட்டதுக்கு எல்லாம் பிரச்சனை. எல்லாத்துக்கும் பிரச்சனையா? எல்லாத்துக்கும் பிரச்சனை. கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு? லட்சக்கணக்கில் உள்ள, சும்மா 1000 2000 சொல்லாது, அதெல்லாம் ஆண்டோக்கு சும்மா சாதாரண மேட்டர். லட்சக்கணக்கில் உள்ளவங்க சொல்லுங்க. லட்சக்கணக்கில் உள்ளவங்க 5 லட்சம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு இல்ல லட்சக்கணக்கில் உள்ளவங்க சொல்லுங்க. எத்தனை லட்சம் இருக்கு இல்லையா? ஹையஸ்ட் எத்தனை லட்சம்? அக்கா உங்களுக்கு 5 லட்சமா? உங்களுக்கு லென்ஸுக்கு இல்ல, உங்களுக்கு லோகு 50,000. வேற யாருக்கு எத்தனை? 50,000. 50,000 ஒரு பேட்டே கிடையாது. வேற இந்த அக்காவுக்கு தான் 5 லட்சம். அல்லேலூயா. ஆமே. நோய் இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை கொண்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. அவர் யாருன்னு உங்களுக்கு காமிப்பாரு. அவர் இதே சாட்சி சொன்னவங்கள இந்த இடத்துல நின்று நான் கடனை கட்டி முடிச்சுட்டேன்னு ஆண்டவர் சொல்லி செய்ய வைப்பார். கேமரா வரும்னு சொன்னா வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சா இல்லையா? பல லட்சங்கள் நம்ம கைக்கு வந்துச்சா இல்லையா? அவ்வளவுதான். தேவனால் எல்லாம் கொடுங்க. அப்படி பார்க்கணும். கூடாது அப்படின்னு நீயா நினைக்க கூடாது. நீயா நினைச்சுக்கிட்டு நீயா பேசிக்க கூடாது. இது நடக்காது, பிடிக்காது அப்படின்னா அதெல்லாம் பிசாசனுடைய வாய் வார்த்தைகள், அவனுடைய எண்ணங்கள். அவன் அந்த தைரியத்தை எடுத்துட்டு முடியாது 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 முடியாம. ஆனா இங்க தைரியத்தோட சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதம் மட்டும் கலங்கம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு அவன் பார்த்து பயப்படான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இன்னைக்கு ஒத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறான். காலேப் ஜோசுவா என்ன செய்யலாம்? காலேப் ஜோசுவாவும் 2 பேரும் தைரியசாலிங்க. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறான்னு அவனுக்கு விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு எப்படி பார்க்கறாங்கன்னா, அந்த பாலைவனத்துல 40 வருஷம் நடத்திட்டு வரும்போது பாலைவனத்துல சாப்பாடை கொடுக்குறாருங்க. தண்ணி இல்லாத இடத்துல, ஒரு சின்ன செடி கூட வளராத இடம், அந்த இடத்துல சாப்பாட்டை இறக்குறாரு. பரலோகத்தின் நன்மையான ஈவு. அவன் வெஜிடேரியன் கேட்டா வெஜிடேரியன், நான்வெஜ் கேட்டா நான்வெஜ், வெஜ்ஜு கேட்டா வெஜ், என்ன வேணுமோ சாப்பிடுவோம். இல்லையா? குடிக்க தண்ணி கேட்டானா பெரிய பாறையில அப்படியே என்ன செய்யறது, லிட்டர் கணக்கில் நிரப்பி வச்சிருக்கிறார் தட்டை. இவனுக்கு வருவான், அந்த வழியில தான் வருவான்ட்டு ஆண்டவர் என்ன செய்ய, தண்ணி தான் உங்களுக்கு எடுக்கும் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு பாருங்க உறக்கும் போதே அந்த பாறையை ரெடி பண்ணி அங்க நிறுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. பாறை இப்ப நாமக்கல் பாறை இருக்குன்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு, தண்ணியை நிரப்பி வச்சிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க அந்த வழியில வருவானுங்கிட்டு. அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரியும் ஆண்டவருக்கு. உனக்கு என்ன செய்யணும்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ பிறந்துட்டேன், ஏதோ இந்த கஷ்டம்லாம் வந்துருச்சு, அப்ப ஆண்டவரை சும்மா மட்டமா பார்ப்போம். கர்த்தருடைய லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவரு அந்த. அதனாலதான் இந்த ஆவியில பார்க்கணும். ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில ஜெபிச்சுன்னா 1 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா ஒரு செகண்ட் மாதிரி தெரியும். 10 மணி நேரம் சும்மா 1 மணி நேரம் ஜெபிச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த அப்படி வளர்ந்துட்டு வாழ்ந்து ஆண்டவரை நீ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தான் உனக்கு தேவைங்கிற கருத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றானுங்க, தண்ணியை குடிக்கிறானுங்க.
மண்ணாவை சாப்பிட்றானுங்க, பல்லவ மண்ணாவை சாப்பிட்றானுங்க, போயிட்டே இருக்கிறானுங்க. போகும்போது என்ன செய்யறானுங்க, ரொம்ப நாள் நாட்கள்லாம் அப்படியே நம்மன்னு இருக்கு. அங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு வேலையாவது மாசத்துல ஒரு டைம் ஒரு கறிக்கு காட்டினானுங்க. ஒண்ணுமே இல்லையா ஆண்டவர், ஆலயத்துல கறி கிடைக்குமா, இதுல வேற இவங்க கூட்டம் போட்டு பேசுறேன். ஆண்டவர் பார்த்தார், தேவனுக்கு விரோதம் மட்டும் எந்த பிரச்சனையும் கலங்க பண்ணல. இது நடக்குமா நடக்காத மட்டும் ஆண்டவர் என்ன என் கை குஞ்சு போச்சு அப்படிங்கிற. நீ கேட்கும்போது நான் என்ன செய்ய, இப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். நீ கை கேட்கும்போது பின்னாடி கை கட்டிக்கிட்டேன் அப்படியே இந்த பக்கம் என்னால எவ்வளவு நம்ப முடியும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு பின்னாடி கையை கட்டிட்டு நிக்கிறாரா அப்படிங்கிறார். என் கை பிடிக்கி போச்சா பாருடே. அந்த விரல, இந்த விரல்ல என்ன செய்ய, இந்த உண்டான உலக அண்ட சராசரங்களை அப்படியே இந்த விரல் நுனியில படைச்சிருக்க ஓங்கிய தமிழை உயர்த்தினார், நான் உருவாக்கி இருக்கிறேன். அப்ப எண்ணத்தை உண்ணுவோம் எண்ணத்தை குடிப்போம் என்று நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். நம்பிக்கை, தைரியம், அந்த தைரியத்தை தான், இந்த தைரியத்தை விட்டீங்கன்னா தான் வாழ்க்கை போச்சு. அவ்வளவுதான். ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடுச்சுன்னா ஆமே கண் இருந்து குருடா இருக்கிறான். ஏன்னா நம்ம கண்ணை குருட்டாக்கிட்டான். அல்லேலூயா. அதனால சேர்க்கை சரியா இருக்கணுங்கிறது. நான் ஜெபிக்கிறேன், அவரு நல்லா ஜெபிப்பாரு, அவரு நல்லா ஜெபிப்பாரு, அவரு நல்லா ஜெபிப்பாரு தான், அவரு ஜெயிச்சு பரலாம் போயிடுவாரு. நீ அவரே வேடிக்கை பார்த்துக்கிறது நல்லா ஜெபிக்கிறது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் மோகன்ஸ் கிளாஸஸ் கூட போட்டோலாம் எடுத்துக்கிட்டேன், அவருடைய மீட்டிங் எல்லாம் போறேன், கலந்துக்கிறேன். ஆமே, நீ எப்படி இருக்க? அவரு ஜெபிக்கிறாரு, அவர் கூட்டத்துக்குலாம் போற. ஆமே, கேரக்டர்னு மாறிய அதே சோம்பேறித்தனம், அதே உலக பேச்சு. எவனா பேர்த்தானா பேண்ட் பல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் ஏதாவது சொல்லுவான், அவன் என்ன கடவுள்? அவன் பேச பேச அற்புதம் அப்படியே பணமா வந்து கொட்டிக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் பேச பேச அப்படியே வெள்ளி பொண்ணெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுறான், நீ சேர்ற ஆளு உன்னோட நண்பர்கிட்டலாம் போய் பாரு, கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னு வச்சுக்க, உடனே கையை முடிச்சு விட்டுருவோம். உலகம் எப்படா எவனையாவது கவுத்து அவன் முன்னேறிக்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கூட தான் நம்ம ஆவிக்குரிய ஆட்கள் எல்லாமே சேர்க்க சரியா இருக்கணும். கொண்டு போய் நம்ம எங்கே கொடுக்குறோம் அதை சொல்றது. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும், அவங்கள இன்னைக்கு அவங்களுக்கு தான் நம்மளுக்கு டின்னர் அப்படிங்கிறோம், அவங்க தான் இன்னைக்கு லஞ்ச் அப்படிங்கிறோம், அவங்க தான் இன்னைக்கு அவனுங்களை தான் ஒரு கெடா வெட்டு பந்தி அப்படிங்கிறான். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, ஜனங்களுக்கு பயப்படாது, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவனை என்ன செய்யறான்னு சொல்றாங்க, மென்னு முழுங்கிடுவான் அப்படிங்கிறான். அப்படியே நான் கட்டிச்சு விட்டான், அப்படியே காய் துப்பிடுவான் அப்படிங்க. இறையாவார்கள். இறைனா என்ன தெரியுமா, ஒரு மிருகத்தை துரத்தி அப்படியே கட்டிச்சு கொண்டு அதை சமைச்சு சாப்பிடுறது. பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனை எல்லாம் அவன் நீ ஆவியில பார்க்கும்போது அவனை துரத்து அவனே ஓடிடுவான். கோலியாத்த மாதிரி சவுல் படையில இருந்துச்சுல, அந்த மாதிரி அவனுக்கே நடுக்க வந்துடும். இவெல்லாம் இயேசு நம்பிக்கையா இருக்கிறான்டா சாமி, இவெல்லாம் ஆபிரகாம்லாம் தூக்கி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அந்த பயம் வந்துடும். அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. எது நீதியா எண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கு நீதியா நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் நம்பிக்கை, அந்த நீதியா எண்ணப்பட்டது. அதனால சொல்றது ஆமே, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை கர்த்தர் நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஆமே. இவன் பாருங்க, அந்த ஆவியின் கட்டணத்தில் கர்த்தருடைய நிழல் அவர்களை விட்டு, யாரை விட்டா? நீ எதிரின்னு சொல்றியே, பலவான் சொல்றியே, பெரிய ஆளுன்னு சொல்றியே, அவங்களை விட்டு விலகி போயிடுச்சு. சொல்ற கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே பேசுறான், அவங்களை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணான். தம்பி, அவனுங்களை என்னைக்கு இயேசு நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆமே நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அப்படின்னா, போற வழியில உனக்கு சாப்பாட்டுக்கோ துணிக்கோ இல்ல ஆமே தண்ணிக்கோ எதுக்குமே பஞ்சம் இருக்காது. எதிரிகள்லாம் இருப்பானுங்க, பிடிப்பானுங்க, எல்லாமே இருப்பானுங்க. பெரிய பெரிய அரணான கோட்டையா இருக்கும், அண்ணாந்து பாக்குறவங்க இருக்கும், பெரிய பெரிய ராட்சசர்கள் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்கள் கர்த்தர் நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. நீ இயேசுவை
எப்படி பார்க்குறியோ அப்படி பார்த்தீங்கன்னா உன் பிரச்சனை மாறிடுங்கிற, உன் பிரச்சனை உன்னை விட்டு விலகியே போயிடும் அப்படிங்கிற. ஆமே ஆமே. இந்த வானத்தையும் பூமியும் படைச்சவருக்கு பிள்ளைங்க. சாதாரணமான எங்க அப்பா நான் செல்லத்துறைக்கு பிறந்தேன், எங்க அம்மா சின்னம்மாவுக்கு பிறந்தேன் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, இந்த உலகத்துக்குள்ள அப்படியே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான், அப்படியே இருக்க வேண்டியதான். ஆனா என்னைக்கு கர்த்தரை நம்ம வந்து உயரமான ஸ்தானத்துல வச்சு பார்க்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை செழிக்குங்கிறது. அல்லேலூயா. பதக்க பார்க்காது, வேடிக்கை பார்க்காது. வேடிக்கை தேவையே இல்லை, அதெல்லாம் பிசாசு காமிக்கிறது. சிங்கத்தை போல வேடிக்கை காமிக்க தான் அவன் வருவான். ஆமே. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வெளிச்சங்கிற, அல்லேலூயா, அந்த வேடிக்கை பார்க்கிற கூட்டமே அது வெளிச்சத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதனாலதான் ஒளியா வச்சிருக்கு. ஆமே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறார்? உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் உன் கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுட்டு இன்னைக்கு சத்தியம் 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 உங்களை விடுதலையா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். இன்னைக்கு வந்து அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ரிலீஸ் ஆகுறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையோட இருந்துட்டு வாழ்ந்துட்டு முடிஞ்சிட்டு போறதுக்காக பேசுற கர்த்தர். அதுக்கு தான் உனக்கு ஒரு பேரே நீதிமானுங்கிற அந்த பேரை கொடுத்திருக்கிற கர்த்தர் நீதிமான். அல்லேலூயா. சும்மா உங்க குடும்பத்தில் நடக்கிற சண்டை, உங்க அப்பா கோச்சிக்கிட்டாரு, உங்க அம்மா கோச்சிக்கிட்டு, வேலை செய்யற இடத்துல ஓனர் கோச்சிக்கிட்டாரு, பார்த்தோன்னா அப்படியே ஏசி வந்து டம்மியா நினைப்பான். அவனுடைய தந்திரமே தானே. பாக்கெட்ல 1ஆம் தேதியில 5ஆம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சான்? சந்தோஷமா இருப்பேன். அப்ப பணம் குறை 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 என்ன ஆகுது? இன்னும் தேதி என்னது? இன்னும் 25 நாள் இருக்கு. அதுலயே பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். 25 நாள் இருக்கு அப்படின்னு ஓட 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 உனக்கு அப்படியே எல்லாமே உச்ச தலையில உள்ள கல்வரை வேர்த்து விறுவிறுத்து. ஆனா சொன்னல 25,000 தேவை. அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையும் மீதம் எடுக்க வச்சிருக்கிறார் கர்த்தர். 1.5 லட்சம் ரூபாய் நீ கையில இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிற கர்த்தர். அந்த விசுவாசத்தான் அமே இவர்களை நாம துரத்தி விடுவோம் அப்படிங்கிறது. காலேஜ் ஜோசியம் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணலாம். அவனுங்க கேட்கலன்ட்டு அப்படியே உடம்புல பிச்சுக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் பிச்சுக்கிறாங்க. காலேஜ் ஜோசியம் பைத்தியக்காரனா இருக்கிறவங்களே இவ்வளோ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இவ்வளோ அற்புதங்களை பார்த்து மேகம் போன்ற இவரோட திறனான சாட்சிகள். ஆமே. அப்போஸ்தலர் பவுல், இயேசு, பேதுரு மீன் பிடிக்கிறவன் அவனை கொண்டு கலக்கி எடுத்தாருங்க. ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிப்பு பண்ணாரு. அவன் என்ன இந்த காலேஜில் படிச்சானா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சானா? யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் அந்த காலேஜில் படிச்சானா? இல்லை வேற ஏதாவது காலேஜில் படிச்சானா? என்ன படிச்சான்? படிப்பே இல்லை. ஆவியான உள்ள இருந்தான்னு வச்சேன். பேதையும் ஞானி எனப்படுவது. பேதையா இருந்தால் திசை கெட்டு போவதில்லை அப்படிங்கிற கருத்து. அந்த பேதையை ஞானியும் ஞானமாக்குகிற கருத்தை பேசிய ஞானத்தை கொடுக்கிறவங்க ஞானமும் அறிவும் புத்தி மென்னிடத்தில் உண்டு. கூப்பிடு வரல அப்படிங்கிற கூப்பிடு எல்லாம் எனக்குள்ள இருக்கு. தங்க வெள்ளி பொண்ணு எதுக்கு உலகத்துல தேடி இருக்கு அப்படிங்கிறது. ஆமே. எதுக்கு அவங்க போக்கஸை கொண்டு போற அப்படிங்கிறது. எதுக்கு உன் தேவைகளுக்கு ஆமே உலகம் ஓடுற வேலைக்கு போற ஆமே. அந்த வேலைக்கு போகும்போது தேவனுடைய சிந்தையோட போ. உனக்கு அந்த வேலை செய்யறதுக்கு அந்த பலத்தை கொடுத்தாரு, அவரை கூட வச்சுட்டு போ. அவர் நினைப்போட போ, நினைப்போட வா. இடையில வர்ற பிரச்சனை எல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே கட்டி விட்டு வந்துரு. அதை வந்து நீ வீட்டுல போட்டுட்டு வந்து உன் பெட்ல போட்டு உன் மண்டையில ஏற்றிக்கிட்டு படுக்காது அப்படிங்கிற. உனக்கு தூக்கத்தை கெடுத்து வாங்குற. அப்புறம் நோயை கொண்டுட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வந்து ஆமே தலைவலியில இருந்து காய்ச்சல்ல இருந்து ஆமே சளியில இருந்து அவன் பெரிய வியாதியை கொண்டு வந்துருவான். அது பிரஷர் ஆகும், அது சுகர் ஆகும், அதுக்கப்புறம் பிபி ஆகும், அப்புறம் பட்டுங்க ஆத்து வெடிக்கும், போச்சே குழப்பம் அப்படின்னு போயிட்டே இருப்பான். அப்படியே பிசாசு அப்படியே கழுவுற மீன் நடுவுற மீன் மாதிரி அப்படியே வந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். கத்த பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதான் சொல்றேன். ஆமே. துச்சீதி சங்கீதம் 112:7 துச்சீதி கேட்கிறான் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை
நம்பி திடனா இருக்கணும். பிரச்சனையை பார்த்து அமே துர்ச்செய்தி யாரு? நீதிமான், தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, ஆவிக்குரியவர்கள் துர்ச்செய்தியை கேட்பதா பயப்படா. அவன் இருதயம் பயப்பட இந்த இருதயத்துல கவலையை வருவான். அதனாலதான் இருதயம் பொக்கிஷம் அப்படிங்கிறார். இந்த இருதயம் எங்கே இருக்கிறதோ, இருதயத்தின் நினைவுகள் எங்க இருக்கோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. எங்க இருக்கணும்? இந்த லாக்கர் பொக்கிஷம்னா அந்த லாக்கருக்குள்ள இருக்கு. இந்த இருதயங்கிறது லாக்கர். தேவனுடைய அன்பு அந்த இருதயத்துக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த லாக்கருக்குள்ள எல்லாமே இந்த உலகமே இருக்குங்கிறாரு. உலகத்தை படத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் உள்ள நீ அனுபவிக்கக்கூடிய ஆமே வெள்ளி பொண்ணு சாப்பாடு துணி மணி வீடு ஆமே உறவுகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கான். பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் நினைவுகள் இருக்கும் அப்படிங்கிறார். ஆமே அல்லேலூயா. ஆமே துர்ச்செய்தி இருதயம் கர்த்தரை நம்பி நம்பிக்கையா இருக்கும். திடனா இருக்கும். நம்பி திடனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? ஸ்ட்ராங்கா இருக்கும். உன்னை அசைக்கவே முடியாதுங்கிறார் கர்த்தர். அப்ப யார் அசைச்சிக்கிட்டு இருக்க? இப்ப எவ்வளவு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை வந்துச்சு, நோய் வந்துச்சு, செத்துருவேன். எது அசைச்சிக்கிட்டு இருக்க? துர்ச்செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்க பிசாசு. சேர்க்கை சரியில்லை, ஆவிக்குரிய சேர்க்கை சரியில்லை. அல்லேலூயா. தேவனோட சேர்த்துக்க. அவரோட அதிகாலையில் என்னை தேடுகிற கண்டடைவாங்க. அவரை ஃப்ரெண்டா புடிச்சுக்க. அவரே ஃப்ரெண்டா இருக்காரு. ஆமே. உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கர்த்தரோட வச்சுக்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஏற்றி பேசுறாரு. உன்னுடைய உறவுனா கர்த்தரோட இருக்கணும். ஆமே. சொல்லுகிறார் பாருங்க. ஆமே. நீதிமொழிகள் 3:25-26 சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது, பால் கடிப்புனா அழிவு. சடிதியான திகில்னா போயிட்டே இருக்க, திடீர்னு மரணமாய் விழுந்துடுறாங்கல்ல. அல்லேலூயா. திடீர்னு கை கால் இழுக்குது, திடீர்னு கடன் பிரச்சனை வருது, திடீர்னு நோய் வருது, திடீர்னு இதெல்லாம் யாரு? பிசாசு கொண்டு வருது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறது. நீ பயப்படாத அப்படிங்கிறது. பயத்துக்கு தண்ணி காட்டுறவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பயத்தை ஓட துரத்துறவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமே. பயத்துக்கு ஆமே வாச்சா காட்டுறவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்றாரு பாருங்க. வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். அல்லேலூயா. அதை ஓரங்கிட்டு இருக்கிற கர்த்தர் உன் நம்பிக்கையா இருக்கு. யாருங்க? நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது இல்ல, அவரே நம்பிக்கையா இருக்கிறார் உன் மேல. என் புள்ள பேசி இப்ப இந்த காரியத்தை ஜெயிச்சிடும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறதா? என் புள்ள பேசி நம்பிக்கையா இருக்கிறதா? இந்த பிரச்சனையை ஓட்டிவிடும், பேசியே ஓட்டிவிடும். மழையை பார்த்து பெயர்ந்து கடலில போய் விழும் என்றால் என்னது? விழுமா? இந்த அத்திமரத்தை செய்ததை நான் செய்ததை அல்லாமல் நீங்களும் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கள் அப்படிங்கிறீங்க. வேரோட பட்டி போச்சாங்க. வேரோட அடியோடு எடுக்கிறது தான் உன்னுடைய அதிகாரம். பிரச்சனை அடியோட வேரோட எடுக்கணும். அல்லேலூயா. இயேசு பேசிக்க கூடாது. அடுத்த நாள் வந்து பார்க்கறாரு, வேரோட பட்டி போயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு. பிரச்சனை வேரோட எடுக்கணும். சும்மா மேலால ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் ஜெபத்தை பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு உலக வேலை இருக்கு அப்படி போடாது. இதுக்கு மேல என் சொந்த பந்தங்கள் இருக்கு, அவன் கோச்சுக்குவான். அவங்ககிட்ட பேசலாம், இவன் கோச்சுக்குவான். அதனால அவங்ககிட்ட உறவு வச்சு, ஏன்னா எனக்கு 2-3 பொட்டை பிள்ளைங்க இருக்கு, அதுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்கணும். அவனுக்கு இவ்வளவு நகை செஞ்சிருக்காங்க, இவ்வளவு சீர் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் நான் திருப்பி செய்யணும். பிரிஸ்டேஜ் இதெல்லாம் உலகங்க. அப்படியே கொண்டு போய் நம்மளை கொண்டு போட்டுரும். சொந்தக்காரன் பெரிய வீடு கட்டணும், ஆமே அல்லேலூயா. அவனை என்ன செய்வான்? இதோட பெரிய வீடை கட்டி காமிக்க